விசேஷமாய் சில மாதமாய் தொடர் தியானமாக தேவ செய்தி வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் தியானிப்பது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாறும் என்பதால் தான் அதை தியானிக்கிறோம். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சாப்டர் எடுத்து பிரசங்கிப்பது பெரிய காரியம் அல்ல. ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. யாரை பற்றி ஆயிலும் அல்லது சில வசனங்களை எடுத்து ஒரு அரை முக்கால் மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கிப்பது சாதாரணமானது. ஆனாலும் உள்ளான நிலையில் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட வேண்டும். ஆமென். நம்மை மனநிலையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் தேவை. அல்லேலூயா. சிலர் எவ்வளவுதான் கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எந்த வசனம் எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ ஆழமான செய்தி கொடுத்தாலும் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை என்றால், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, எதுவுமே செய்யாது. ஆமென். தேவன் ஸ்தோத்திரம். அதே வார்த்தை ஒரு நாள் நம்மை நியாயந்திருக்கும். ஆமென். வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் அந்த வார்த்தையின்படி நம்மை மாற்றுவதற்காக தேவன் அனுப்புகிறார், குறிப்பிட்ட நோக்கத்தோடு. அல்லேலூயா. ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அதே வார்த்தை ஒரு நாள் நம்மளை என்ன செய்யும், நியாயம். யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகமாய் கர்த்தர் கேட்பார். யார் அதிகமாக சத்தியத்தை கேட்கிறார்களோ அவரிடத்தில் கேட்ட சத்தியத்திற்குரியதான காரியத்தை அவரிடத்தில் கர்த்தர் விசாரிப்பார். அல்லேலூயா. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, ஆமென், அதன்படி நாம் என்ன செய்யணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால உள்ளான நிலையில் மாற்றம் நமக்கு வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்கள் உள்ளான மனம் வாசிப்பந்த வசனத்தை ரோமர் 12:2 வாசியுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டுமாம், என்ன செய்ய வேண்டுமாம், புதிதாக வேண்டும். என்ன செய்ய வேணும், அதான் விஷயம். அல்லேலூயா. புதிதாகிறதுனால் என்ன வேணும், மறுரூபம் ஆக வேண்டுமா. ஆமென். உள்ள மாறி வெளியே செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டும். புரியுதா இல்லையா? ஆமென். உள்ள என்ன செய்யணும், மாற்றம் ஏற்படணும். உள்ள மாற்றம் ஏற்படுவதற்கு தான் அல்லேலூயா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவது. ஆமென். உள்ள மாறி நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம், மறு ரூபம். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்வதற்குரியதான ஒரு தகுதி அடைந்த ஒரு வாழ்க்கை பூமி. அது எங்க, பூமியிலே. சொல்ற புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் என்ன செய்யணுமா, புதிதாகிறதுனால. ஒரு வயது சொல்லு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திற்கு ஒத்த, உலகத்தில் ஏராளம் காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஏற்ற நிலையில் நீங்கள் என்ன செய்யாமல் வாழாமல், ஆமென், உலக மக்கள் வாழ்வது போல் வாழாமல், உலக மக்கள் சிந்திப்பது போல் சிந்திக்காமல், உலக மக்கள் நடப்பது போல் நீ நடக்காமல், அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. அந்த புதிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்றால் மறுரூபத்தின் வாழ்க்கை. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தகுதி அடைந்த வாழ்க்கை. ஆமென்.
அந்த தகுதி அடைந்த வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மனமாகிய உள்ளான நிலை என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென். அப்போ புதிதாக்கப்படும் போதுதான் கிரியை நடக்கும். ஆமென். அப்போ இந்த பூமியில் அங்கு செல்வதற்குரிய தகுதி அடைந்த ஒரு வாழ்க்கை எங்க வாழணும்? இங்க வாழணும். ஆமென். அல்லேலூயா. அந்த தகுதியை உண்டு பண்ணுவதற்கு தான் நம்மை கர்த்தர் எங்க அழைக்கிறார்? சபைக்கு வா. அல்லேலூயா. சொல்ற புரியுதா இல்லையா? சபைக்கு வா. சபையில் என்ன நடக்கு? ஆராதனை இருக்கும், பாட்டு பாடுவோம், ஆவியானுடைய கிரியை இருக்கும். நம்ம இடம் கொடுத்தா கிரியை நடக்கும். நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தால் நடக்காது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாலும் வாயை தர, கையை தட்டு, அதெல்லாம் தயவு செய்த ஒரு தேவ ஜனங்களும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நீ ஆண்டவரை நேசித்தா நீ இப்போ கர்த்தரை ஆராதிக்கணும். நீ ஆண்டவரை நேசித்தால் உனக்கு ஆராதனை வெளிப்படும். உனக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அல்லேலூயா. இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்காக தான் நம்மை கர்த்தர் எங்க வான்னு சொல்றாரு? சபைக்கு வா. சபை கூடி வருகிற இடம். அல்லேலூயா. இங்கு என்ன நடக்கிறது? உங்களை அந்த தகுதிக்கு ஏற்ற நிலையில் உள்ள போதனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து, அல்லேலூயா, அந்த தகுதி அடைவதற்கு தடையாக இருக்கிறதான குணங்கள், செயல்பாடுகள், நடைமுறைகள், இவைகள் எல்லாம் உங்களோட என்ன செய்யும்? துடைத்து மாற்றும். ஆமென். அல்லேலூயா. அதற்கு தான் சபைக்கு நான் வருவது. அல்லேலூயா. வாசித்தோ மனம் புதிதாகிறதுனால். அல்லேலூயா. ஆமென். சரி. அப்போ கழிந்த நாள் நான் உங்களுக்கு போதிக்கும் போது, அதாவது வாசிப்போம் அதனுடைய 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் உங்களுக்குள் கிரியை செய்ய விடாதபடி, ஆமென், சத்துரு உங்களுடைய மனதில், இருதயத்தில் என்ன கட்டுகிறான்? அரண், தடுப்பு சுவரை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வந்துவிடக் கூடாது. ஆமென். சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருதயத்தை விட்டு கொடுத்து விட்டால் ஆவியானவர் அவருடைய வேலையை உள்ள நம்மத்தில் செய்து விடுவார். ஆமென். அப்படி செயலாற்ற விடாதபடி, அல்லேலூயா, தடுக்கிற என்னது? நம்ம அங்க பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்திற்கு இதில் நிறைய காரியம் உண்டாது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்குள் உள்ளதான அநேக காரியங்களை தடுப்பு சுவராய் அரணாக எங்க கட்டுவான்? உள்ள கட்டுவான், உள்ள தள்ளுவான். ஆமென். தலையில் சொல்லுவோம். பாருங்கள் 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவின் சாயலாயிருக்கிற பாத்தீங்களா? இப்ப அங்க வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான என்னது? சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலாய். ஆமென். அந்த சாயலின் நிலைக்கு நேராய் நம்மை மாற்றுகிறதாக்கும் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென். ஒளி. அவிசுவாசிகள், ஆமென், ஆமென், தேவ வார்த்தையை உள்ளே எடுக்க விடாதபடி வெளியே தள்ளுகிற எண்ணங்கள். நம்ம இங்க பார்த்தோம் கொரிந்தியர்ல 2:10, அல்லேலூயா, 5ஆம் வசனம், அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமை. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மேட்டிமை என்றால் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு மிஞ்சி சிந்திப்பது.
புரியுதுல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேட்டுமை என்றால் உயர்ந்தது, உயர்ந்த சிந்தை. நமக்குள் இருக்க வேண்டிய உயர்ந்த சிந்தை கிறிஸ்துவை குறித்த சிந்தை. அதுதான் நாம் எல்லாரும் சிந்தித்து வாழ வேண்டிய பெரிய சிந்தை, உயர்ந்த சிந்தை. அதை மேற்கொள்ளுகிற சிந்தை மேட்டுமை. அது எந்த நிலையிலுள்ள எண்ணமங்களாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனை, அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தர்க்கங்களை, அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற. ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் சொல்ற, புரியுதில்ல? எதிராய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு எதிரி நம்மகிட்ட சண்டைக்கு வரான். அல்லேலூயா, ஆமென். அவன் பார்ப்பான், இவன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரு அடி போட்டால் போயிடுவான். அப்போ அப்படி அவன் நினைக்கிறான், தன்னை யாரை நினைக்கிறான்? பெரிய பலவானா நினைக்கிறான். சொல்ற, புரியுது? பலவானா நினைக்கிறான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இவன் எல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம பலமாக. அப்போது ரெண்டு பேரும் மோதும் போது இதில் யார் ஜெயிப்பா? பலவான் ஜெயிப்பான். பலவானும் திறமை உள்ளவனும் ஜெயிப்பான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான என்று வருகிறது. அல்லேலூயா, ஆமென். நமக்கு எதிராய் சரீர பிரகாரமாக கணக்கு போடும். ஃபர்ஸ்ட் நமக்கு எதிராக என்ன செய்யறோம்? மோதிரம். நம்மிடத்தில் உள்ள ஒன்றை எடுப்பதற்காக, நம்முடைய சொத்தையோ நம்முடைய பொருளையோ, நாம் வாங்கி விலைக்கு வச்சிருக்கிற பொருளையோ எடுப்பதற்காக நம்மிடத்தில் நினைச்ச எதிராய். அப்போ அவனுடைய திட்டம், நான் இவனை மோதி மேற்கொண்டு இவனை விழத்தள்ளி விட்டு இவன் வைத்திருக்கிறது நான் நினைச்சு எடுக்கணும். புரியுதில்ல? இது சரீர பிரகாரமாய் எதிராய் விரோதமாய் எழும்போது ஒன்று. இங்கு ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, விரோதமாய். ஆமென். இப்போ எங்க இந்த ஃபைட், சண்டை என்ன நடக்கிறது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான சண்டை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீ தேவனை அறியணும்னு விரும்புற, அங்க எதிரி அந்த சிந்தையை என்ன செய்யறான்? தகர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறான். ஆமென். இவன் தேவனை என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. தேவனிடத்தில் என்ன செய்ய வரக்கூடாது. அப்ப இவனுடைய எண்ணத்தையே நம்ம என்ன செய்யணும்? எதிர்க்கணும். வேறொரு எண்ணத்தை கொண்டு எதிர்ப்பான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த அவன் கொண்டு வர எண்ணம் சில நேரம் நமக்கு சரீர பிரகாரமாக தேவையான ஒரு முக்கியமான எண்ணமாக இருக்கும். தேவையான ஒரு காரியம், அதுக்கு ஒரு சிந்தையாக இருக்கும். அது வந்த உடனே அந்த எண்ணம் என்ன ஆயிடுது? தள்ளப்பட்டுருது. அப்படின்னா அடி வாங்கிடுது. அப்போ தேவனை அறிய நீ முற்படும் போது, விரும்பும் போது, ஹல்லேலூயா, அதை இல்லாமல் பண்ணுவதற்கு, அந்த தேவனிடத்தில் நெருங்க விடாதபடி அல்லது நீ ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசித்து ருசித்து வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து அதன்படி வாழ விடாதபடி, ஹல்லேலூயா, சத்துருவானவன் பல எண்ணங்களை கொண்டு அரண் கட்டுகிறான். ஆமென், புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அந்த எண்ணங்களை என்ன செய்யறோம்? மேட்டுமையான மேட்டையும் என்ன செய்யறோம்? எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் என்ன செய்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, நிர்மூலம். கையை தலையில சொல்லு. என்ன செய்யறோம்? நிர்மூலம் ஆக்கி. ஆமென். என்ன ஆக்கி? அப்படின்னா நிர்மூலம் என்ற தகர்த்து. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன செய்து? தகர்த்து, அவனுடைய வல்லமைகளை அழித்து. ஆமென். அழித்து, தகர்த்து, நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும். ஆமென், ஆமென். அப்படின்னா சத்துரு நம்முடைய சிந்தனையில் கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிற என்னது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற எந்த எண்ணத்தையும். என்னது?
எந்த எண்ணங்களையும். அதான் விஷயம். அல்லேலூயா. அப்போ எந்த அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். கையை வைத்தாலே சொல். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்போ சிறைப்படுத்த நிர்மூலமாக்கி என்ன ஆக்கி? சத்தமா சொல்லுங்க. நிர்மூலம், தகர்த்து இல்லாமல் ஆக்கி. ஆமென். அதனுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில செயல்படாதபடிக்கு ஆமென் அதை நிர்மூலமாக்கி. அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார் என்னது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் அதை அரெஸ்ட் பண்ணி காலின்கள் மிதித்து போடுகிறோம். சிறைப்படுத்தி என்ன செய்கிறோம்? அதாவது சொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. ஆமென். ஆமென். யாருக்கு கீழ்ப்படிய? சத்தமா சொல்லு. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. அப்படி என்றால் இயேசுவை அறிகிற அறிவுக்கு மேலே நீ நிற்கிற. அப்போ அதை என்ன செய்கிறோம்? நிர்மூலமாக்கி. ஆமென். அதை என்ன செய்கிறோம்? எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்படி என்றால் எங்க தள்ளுறோம்? மேலே எழும்பாதபடி செயல்படாதபடி கீழ்ப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப இது நம்முடைய வாழ்க்கை. பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. நாங்க அப்படி இருக்கிறோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் தன் பலனை ஆமென் அவன் அறிந்திருந்தான். அப்படி என்றால் தனக்குள் இருக்கிற தெய்வீக வல்லமையை குறித்த ஒரு தெளிவான அறிவு பவுலுக்கு இருந்தது. கையை தட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமென் உனக்குள் இருக்கிற தேவனுடைய அளவற்ற வல்லமையின் மகத்துவத்தை நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். 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 அவன் சொல்றான் பிரைஸ் தி லார்ட். எனக்குள் இருக்கிற வல்லமை ஆமென் பலம் சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. மாமிசத்துக்குரிய பலம் கிடையாது. ஆமென். பண பலம் கிடையாது. ஆமென். படிப்பு பலம் கிடையாது. சொந்த பதவியுடைய பலம் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய அளவற்ற பலம் எனக்குள்ளே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள் இருக்கிற பலம் ஆமென் வல்லமை நிறைவு. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் என்பதை எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? தற்பரிசோதனை செய்யணும். ஆமென். தற்பரிசோதனை செய்து நம்முடைய பலத்தை தேவனுடைய அளவற்ற வல்லமையை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். சொல்ற புரியுதா? என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், நீ என்ன செய்யும்? உன்னோட இருக்கிற வரது நீ என்ன செய்யணும்? அனல் மூட்டி எடுக்கணும். என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? மங்க விடாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற வரத்தை என்ன செய்? அனல் மூட்டி எழுப்பு. ஆமென். நீ கண்டுக்கிடாம இருந்தாலும் வல்லமை என்ன செய்ய? இறங்கிரும். ஹல்லேலூயா. குறைந்து விடும். ஆமென். அந்த பலவானாய் மாறு. ஆமென். நீ பலவானாய் மாறதாய் உனக்கு வருகிற சத்துருடைய வல்லமைகளை நீ மேற்கொள்ள முடியும். அதனால தான் எபேசியர் அழகா சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே. வாசிக்கிற வசனத்தை நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே எங்க எங்க சரீரத்திலையா? நல்லா புரிந்து கொள்ளணும். அதாவது
உங்களுக்கு எதிராய் சத்துரு கொண்டிருக்கிற தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான வேற்றுமைகள், ஆமென், கட்டுகிற சத்துருக்கிற அரண்களை ஹல்லேலூயா நிர்மூலமாக்க, ஆமென், கர்த்தருடைய ஆவியினர் சொல்லுகிற பெரிய ஒரு ஆலோசனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். அழகா சொல்லப்பட்டு வாசிப்போம் அதை. அவருடைய தேவனுடைய ஆவியினாலே எங்க உள்ளான மனுஷன், அதான் விஷயம். நம்ம உள்ளான மனுஷனில் எப்படி பல பண்ணுமா? வல்லமையா. ஆமென், ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த இடத்தை. ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே எங்க பலம் பண்ணும்? உள்ளான மனுஷனில். அப்போ நம்முடைய நிறைவு எங்க நிற்க கூடாது? சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, வாய திறந்து. எங்க நிற்க கூடாது? சரீர பிரகாரமான அசையோடு நிற்க கூடாது. ஹல்லேலூயா. எங்க நிறைவு? உள் நிறைவு. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்போ உள் நிறைவுதான் உன்னை பலவானாய் நிறுத்தும். ஆமென், ஆமென். உள் நிறைவுதான். ஆமென். சத்துரு உள் நிறைவை சாத்தான் அறிவான். உன்னுடைய அது எப்படி அறிவான் உங்களுக்கு வளர்க்கிறேன். கையை தள்ளி நீ எந்த நிலையில் உனக்குள் பலத்தை சேகரித்து வைத்திருக்கிற என்பதை யார் அறிவார்? அவனுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. என்ன வேண்டாம், ஒரு 100 பேர் 150 பேர் வராங்கன்னு வச்சுக்கிடுங்களா. பிரைஸ் எல்லாம் ஆராதனை வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும் போதே தேவனுடைய வல்லமை உள்ள பரிசுத்தாவியோட ஆளுகை அங்கே வெளிப்படும். எல்லாம் கிடந்து ஆடிட்டு கிடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்துட்டா. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அசுத்தாவிகளை முன்னாடி இந்த முட்டி போடுன்னு சொன்னால் போதும். ஒரு கட்டளை கொடுத்துட்டு அப்படியே பறந்து வரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது எப்படிங்க வந்து சேருதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக வந்துடும். சில முட்டியில் வந்துடும், சில ஓடி வந்துடும். எப்படி வருதுன்னு ஆச்சரியமாக இருக்கு. அப்போ ஏன் கீழ்ப்படுகிறது என்பதாக. ஆமென். ஏன் பயப்படுகிறது? அப்போ சத்துரு பயப்படுகிறான். இங்கு கிரியை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். மட்டுமல்ல, நம்மோடு கட்டளை கொடுக்கிற தேவனுடைய மனுஷனுக்குள் தேவனுடைய அளவற்ற வல்லமை இருக்கிறது. ஆமென். அந்த வல்லமைக்கு முன்பதாக, அந்த தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக நம்முடைய வல்லமை ஒன்றுமில்லை. நடுங்குகிறோம். ஆமென். ஆவியில நிரம்பி ஒரு தேவனுடைய பிள்ளை சத்ருவை பார்த்தாலே அவனுக்கு தெரியும் இந்த ஆளுக்குள்ள என்ன இருக்குது, நல்ல நிறைவு இருக்கிறது. அப்படி நம்முடைய வார்த்தை சொல்றேன்னா அல்லேலூயா சாத்தானுக்கு தெரியுது. ஆமென். இயேசுவின் நாமத்தின் வல்லமை. அல்லேலூயா. பாருங்க, தேவன் அதாவது என்ன சொல்லப்படும், அதாவது தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து அவர் எடுத்து அந்த வாசிப்போம். அந்த 16வது அதிகாரத்தை எடுக்க பார்ப்போம். என்னிடத்திலுடையதை வாசிப்போம். என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்த. கையெழுத்தல். பரிசுத்த ஆவியானுடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா, யாரை மகிமைப்படுத்துவது? சத்தமா சொல்லு. இயேசுவை நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமை அணிச்சணும், பலப்படணும். எதற்காக பலப்பட வேண்டும்? ஆமென். அவருடைய ஆவியினால் உள்ளான மனிதனில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஆமென். அப்ப அவருடைய ஆவியினால எதற்காக நாம் வல்லமை பலப்படணும்? அப்போ சத்துருவாகிய சாத்தான் நமக்குள் தேவனை அறிய விடாதபடி, அல்லேலூயா,
தடுப்பு சுவராய் கட்டுகிற அரண்களை அல்லேலூயா என்ன செய்ய? நிர்மூலமாக்க. ஆமென். அதற்கு நாம் யாரா மாறணுமா? பலமான. அப்போ பலவான உள்ளான மனிதனில் வல்லமையாய் நாம் பலப்படவில்லை என்றால் அல்லேலூயா கட்டுகிற அரணை நம்ம என்ன செய்ய முடியாது? நிர்மூலமாக்க முடியாது. ஏன்? பலன் இல்லை. சொல்ல புரியுதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொருத்தருடைய சொல்ற ஒரு முக்கியமான காரியம், உன்னை தனிப்பட்ட நிலையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவர்? நிரப்புகிறவர். உன்னை கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா அவருடைய ஆவியினால் உன்னை நிரப்புகிறவர், பலப்படுத்துகிறவர், அல்லேலூயா அபிஷேகிக்கிறவர். அப்போ உன்னை நிரப்பணும்னா நீ காத்திருக்கணும். ஆமென். சொல்ல புரியுதா? இப்போ அதாவது சிலர்கிட்ட நாம் பலர்கிட்ட பேசும்போது தனிப்பட்ட பிரேயர் ஜப வாழ்க்கை அனைக்கிற இடத்துல, அப்போ தனிப்பட்ட ஜப வாழ்க்கை ஒரு நபரிடத்தில் இல்லாததுனால் பேசலாம் தேவனுடைய வல்லமையை நீ என்ன செய்ய முடியல? சொல்லு, பெற்றுக்கொள்ள முடியல. நல்லா புரிந்து கொள். இப்போ நல்லா புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்கிறது, கை குழந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு பலமே யார் தான்? சொல்லுங்க, தாய் தான். நல்ல கவனி. அல்லேலூயா. அது குழந்தை குறிப்பிட்ட பருவம் வரையிலேயும் அது யாரை சார்ந்ததாக இருக்கும்? தாயை தான் சார்ந்தது. பசித்தால் யாரை பார்க்கும்? அப்போ எல்லாத்துக்குமே தாயை தான் பார்க்கும். அல்லேலூயா. தகப்பனை பார்க்கிறத விட அதிகமாக யாரை தான் பார்க்கும்? தாயை தான் பார்க்கும். அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். இப்போது வளர்ந்து விட்டது, அந்த அளவாச்சு, இந்த பிள்ளைகளை மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வீட்டில் சாப்பாடு செஞ்சு அம்மா வச்சுருக்குறாங்க, அல்லது சாப்பாடு செய்ய தெரியும் அவங்களுக்கு. இப்போ அம்மாவை பார்த்துட்டு இருப்பாங்களா? இருப்பீங்களா? இல்லை. இருப்பியா? இல்லை. ஏன்? அதான் விஷயம். அப்போது குறிப்பிட்ட அறிவு வளருகிறது வரையிலேயும் அல்லேலூயா அது யாரை தான் பார்த்துட்டு இருக்கோம்? தாயை தான் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட வளர்ச்சி வந்தவுடன் தாகம் எடுத்தால் என்ன குடிக்க தோணும்? தண்ணி கொண்டு அதை குடிக்கும். ஆமென். தண்ணி என்ன கேட்குமா? இல்லை. இப்போ 25 வயசு 30 வயசு எல்லாம் ஆச்சு. இப்பவும் யாரை பார்த்துட்டு இருக்கு? நடு கேட்க. அப்படியா? அப்படியா? இல்லை. அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்தவுடன் அல்லேலூயா நீ யாரை மாறுகிற? அப்போ குழந்தை. அப்போ இப்போ அதற்கு பசிக்குது என்று எப்படி அந்த குழந்தை சொல்ல தெரியாது, அதுபோல இருக்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஆமென். உனக்கு பசியின் ஆவிக்குரிய பசியை குறித்து உனக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்ல வேண்டியிருக்கு. ஆமென். நீ எப்படி சாப்பிடணும்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நீ குழந்தை தான், எத்தனை வயசாக இருந்தாலும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், ஆமென், பைபிள் எப்படி படிக்கணும், அல்லேலூயா என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தாய் ஸ்தானத்தில் ஆவியான ஊழியக்காரர் மூலம் என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் பெய்யாச்சு, வீட்டில் உள்ளவங்களும் தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி அப்பா அம்மா எல்லாம் இருப்பான். சரி, அப்பவும் அவங்க ஜெபம் பண்ண ஒன்று முடிஞ்சு போட்டாச்சு. ஜெபம் பண்ண சரி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிப்போ அடுத்தது ஜெபம் அம்மா அப்பாவை கூட ஜெபம். அப்படி அல்ல, நீ வளர்ந்துட்ட. அல்லேலூயா. வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆமென். இனி ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளான மனிதன் வலுவடைய வேண்டும் என்றால், ஆமென், நீ போரிட வேண்டும் என்றால், அல்லேலூயா, உனக்கு பலம் வேணும். ஆமென். அதை ஊழியக்காரனும் தர முடியாது, உன் பெற்றோரும் தர முடியாது, வேறொரு நபரும் தர முடியாது. நீ தேவனத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்
அவர் எல்லாருக்கும் அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் தாகத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ ஆமென், அவர்களை கண்டு நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தாகம் உள்ளவன் மேல் ஆமென் அவர் தண்ணீரை வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்தில் காத்திருக்க முற்படும். ஆண்டவரே என்ன நிரப்புமா. இன்னும் வளர்ச்சியில் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வளராமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் எதற்காக அதிகமாக ஜெபிப்பார்கள் என்றால் உலக பிரகாரமான தேவைகளுக்காக மட்டுமே தான் நினைச்சுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை ஆண்டோட ஜெபம் பண்ணுறது, ஏதாவது தேவைகள் இருக்கும் குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரே அந்த பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இந்த கஷ்டம் இருக்கான்னு நம்ம பூரா எப்போ பார்த்தாலும் எதை பற்றியும் பேசுவோம். ஆண்டோட தேவைகள், பணம் வேணும், வருமானம் வேணும், அது வேணும், இது வேணும், டோட்டலி. அது யார் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவில்லை, வளரவில்லை. அவருடைய சிந்தை பூரா எதற்குரிய சிந்தை, உலகத்துக்குரிய சிந்தை. அவர்கள் சிந்தை பூரா சரீர பிரகாரமான சிந்தை. ஆமென். அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், வாசிங்க வசனத்தை கொலோசியரில் 3 அவனுடைய 1-2 எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்க, தேடு. அங்கே உள்ளது தேடு. அதான் இயேசுனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஆமென். அப்பொழுது இவைகளும். அப்போ வளர்ந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, வளர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய அளவற்ற வல்லமை எனக்கு வேணும், உம்மை குறித்த ஒரு அறிவு எனக்கு வேணாம். இப்படி ஆண்டவரை குறித்தே தன்னுடைய வாழ்க்கையில் நினைச்சவாங்க. நான் இந்த நிலையில் இருக்கணும், உடைய பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு வேணும், பெற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு போதாத ஆண்டவரே, இன்னும் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உரிமை செய்ய வேண்டும். உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, உமக்கு சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாரு. தேசத்துக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபமாக எனக்கு தாரு. மன்றாட்டு வீரனா என்ன மாற்றம் என்று சொல்லி ஆமென். அந்த தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்குரிய காரியங்களை குறித்தே என்ன செய்வோம். ஆமென். அதை கேட்டு மேலானதை கேட்பான், இம்மைக்குரியதை கேட்காமலே கட்டக் கொடுப்ப. கையை தட்டி கத்திரமா. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாத. ஹல்லேலூயா. உனக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிவார். ஆமென். நீ அவரை அறிய முற்படுவாய் என்றால் உனக்கு இங்கே என்ன தேவையோ அதை உனக்கு அவர் செய்வார். எப்பவுமே ஒரு இப்போ பாருங்க, சில ஸ்கூலில் குழந்தைகளாகவே இருந்தாங்கன்னா ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இருந்துட்டு இவங்களை எப்படி தெரியுதா, அவருடைய மெதுவாக கிள்றது, பின்னாலோடி இப்படி பெஞ்சில் உட்காந்துருப்பான். முன்னாலோடி கிள்ளுனா தெரியும், பின்னாலோடு என்ன செய்யறது, கிள்ளிட்டு டீச்சர் என்ன கிள்ளுறான்னு எடுத்துட்டு. அது பார்த்தீங்கன்னா இது குழந்தை எந்த மேட்ருக்கும் சத்தம் போட்டு யார்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, டீச்சர்கிட்ட. மேடம், டீச்சர். அப்போ அது நினைக்கிறது பக்கத்தில் இருக்கிறான்னு. அவன் இவன் பின்னாலோட கைப்பட்டுக்கிறது அந்த பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பையன் பார்த்துருப்பான். சொல்ல நான் இல்லை டீச்சர், இவன் தான் கிள்னா, இவன் தான் கிள்னா. சோத்து இப்படி பூரா அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கே டீச்சர் நேரம் சரியா போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வகுப்பு. இப்போ இதுவை போட சண்டையை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அரை பீரியடு போயிடும். கடைசியில் அந்த டீச்சர் பார்க்க சரி எல்லாரும் சேர்த்து அந்த அந்த இங்கிலீஷில் இன்னென்ன இடத்த எல்லாம் எழுதி நாளைக்கு கொண்டு வாங்க. அவனை ஏன்னா படிக்க இருக்கணும், பிரச்சனை தீர்க்கிற நேரம் சரியாக போச்சு.
அப்போது இது குழந்தைகள். அல்லேலூயா. டிசிப்ளினாக அமைதியாக இருப்பது வளர்ந்தவர்கள். ஆமென். அப்போ நம்ம எப்பவும் குழந்தைகளாக இருந்துரு. ஆண்டவரே சாத்தான் எட்டி பார்த்தா, ஆண்டவரே அவன் என்ன திட்டுனா, பக்கத்து வீட்டுக்காரன் காரி துப்புனா, அவன் அதை செய்தான் இதை ஒரே கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட. சிலர் ஜோம் பண்ணும்போது பூரா கம்ப்ளைண்ட் சொல்கிறதா வேலை. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அது காரியமாக சொல்லணும். ஏன்னா இப்போ அவங்க சண்டை குழப்பத்தை சொல்ல வேண்டியது, அதனால் காரியமாக சொல்கிறது. நம்பி தான் இருக்கிறேன், அது தெரியுமா ஆண்டவருக்கு? ஸ்தோத்திரம். அதை நீ சொல்லி தான் காட்டணுமா? நம்பி இருக்கிற ஆண்டவரை பக்கத்தில் இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன கட்டாத பேசி, ஆண்டவரே அவன் ஒன்று நீர் பாரு, அவனை கட்டாயம் நாளைக்கு அவன் நான் பார்க்க எந்திரிக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒரே கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட. தேவன் பாப்பராட்டா இவ்வளோத்தனை வருஷம் இவன் இப்படி குழந்தையாட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவன் என்னைக்கா வளருவான்? என் ஊழியக்காரன் வளர்ச்சிக்குரிய போதனை எவ்வளவோ கொடுக்கான், அவன் அதில் ஒரு வார்த்தை கூட உள்ளத்தில் விடுறதில்லை. பேசுகிறான். ஏன்? சாத்தான் பிரச்சனை அரணா கட்டி வச்சிருக்கான். இல்லை லூயா. அநேகோட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை அறிய விடாமல் பல தப்பான எண்ணங்களை சத்துரு உள்ள புகுத்துவான், தடையாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை அறிகிறதற்கு விட மாட்டான். அல்லேலூயா. பலதரப்பட்ட எண்ணங்கள், பலரை குறித்த எண்ணங்கள். அல்லேலூயா. முழங்கால் படியிடும் போது, வசனத்தை கேட்க உட்கார்ந்துருக்கும் போது, பைபிள் படிக்கும் போது, அல்லேலூயா, பலவிதமான தவறான எண்ணங்கள், பாவ எண்ணமாக இருக்கும், பிறரை குறித்த பகையான எண்ணங்களாக இருக்கும், எரிச்சல் கோபமான எண்ணங்களாக இருக்கும், பொறாமையாகிய எண்ணமாக இருக்கும். இவைகள் எல்லாம் உனக்குள் தேவனுடைய வார்த்தை செயல்பட விடாதபடி தடுக்கிற என்னது? அரண். யார் கட்டினாரன்? சாத்தான் கட்டினாரன். சொல்ல புரியுதா இல்லையா? கவனமாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் இந்த அரண்களை நிர்மூலமாக்கணும்னா நீ தேவ பலத்தால் நிரப்பப்பட வேண்டிய அவசியம். அப்போ தேவ பலத்தால் நீ நிரப்பப்பட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் அர்ப்பணிப்பும், ஒரு சுத்திகரிக்கவும், உன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டு தாழ்த்தி ஜெபிக்கிற ஜப சிந்தை இருக்கும் வாழ்க்கையில். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக கையை தலையில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த தப்பான எண்ணங்களால் சத்துரு உன்னுடைய இருதயத்துக்குள் தேவ வார்த்தை நுழையாதபடி, கேட்கிற வார்த்தை காது வழியை கேட்டு அப்படியே விட்டு விடுகிற அளவில் உன் வாழ்க்கையில் வார்த்தை செயல்பட விடாதபடி, ஹல்லேலூயா, இந்த உலக பிரகாரமான தவறான எண்ணங்கள் உன் மனதுக்குள் இருதயத்துக்குள் என்ன எப்படி நிற்க அரணாக சத்துரு வைத்திருக்கிறார். ஆமாம். இது பாருங்க, சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாலே அன்று காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலையும் தூங்க போகிற நேரம் வரையிலையும் என்னென்ன பார்த்தாங்களோ, யார்கிட்ட என்ன பேசுனாங்களோ, வேறு ஆட்கள் என்ன பேசுனது இவங்க கேட்டாங்களோ, மொபைலில் என்னென்ன பார்த்தாங்களோ, யாரெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் அவங்களோட சிந்தனை மண்டலத்தில் கிடந்தது. வருதா இல்லையா? அப்படி தானே? அப்போது இந்த சிந்தனை மண்டலத்தில் இவைகள் நிற்கும்போது, ஸ்தோத்திரம், நம்முடைய எண்ணம் பூரா நாம் பகல் முழுவதும் நடந்து கொண்டது, பேசுனது, சிந்தித்தது எல்லாம் தான் நிற்கும், பார்த்தது. இப்போது வாய் என்ன சொல்லும்? ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, அல்லேலூயாப்பா, பிரைஸ் அலாடப்பா, ஸ்தோத்திரம், இது சொல்லிகிட்டே இரு வாய். இதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகாது. வெறும் எதில் சொன்ன சோத்திரத்தை திருப்பி சொல்லி, அல்லேலியாவை திருப்பி சொல்லி, அதுக்கு வலுவையே நீ கெடுத்து, ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரப்பா, எல்லாம் பூரா இதே தான், சொன்னதையே சுற்றி என்ன பண்ணிகிட்ருக்கிறார். ஆமாம். இந்த இதில் முன்ன இந்த பாட்டு தட்டு பார்த்துருக்கா, பாடுறது, இந்த இது ஸ்பீக்கரில் போடுறதுக்கு என்னது? ஆமாம். எங்கள் ஊரில் எங்கள் சர்ச்சில் ரெண்டு தான் ரேடியோ போடுறோம், காலையில் 4 மணிக்கு கிளம்பி போடுவோம்.
அதில் எந்தெந்த பாட்டு தட்டு பிளேட்டில் எங்கெங்கெல்லாம் வெட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கே வெளியே வந்தால் கூட ஓடி போய் தட்டி ஒரு லைட்டை தட்டு விட்டுருவோம். சில நேரம் பாஸ்டர் போட்டு விட்டுருவார். நான் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டுருப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இப்படி சொல்லிட்டு கிடக்கணும். ரொம்ப நேரம் சே எனக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா நான் அதில் உள்ள முக்கியமான ஆள் இல்லையா. சே அப்போ எல்லாரும் சொல்லுவேன், பாஸ்டர் தூங்கிட்டாரா அங்கே ஒரு கூட்டம் ரோட்டில் சொல்லிட்டு போவாங்க. இங்கே இல்லை, அந்த ஒரு பையன் அங்கே ஓடிட்டு கிடப்பான், என்ன இருக்க மகன் அவன் அங்கே இல்லையா. இது கிடந்துட்டு நன்றியால் உம்மை துதிப்பேன், நன்றியால் கூட சொல்லிட்டு கிடக்காது. என்னடா பூரா நன்றியிலேருந்து கரையாறம் இல்லையான்னு. கடைசியில் போய் மெதுவாக என்ன செய்யும், ஒரு தட்டி விட்டால் அடுத்த ஜம்பிங் ஆகி 4 பேர் தாண்டி போவாங்க. அப்புறம் சரியாக போயிடும். அப்போ இதே மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அல்லேலூயா, ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே ஓ ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, இப்படியே சுற்றி அந்த வெட்டில் விழுந்ததான அந்த இது மாதிரி முள்ளு மாதிரி அதான் இல்லை. அது அந்த ஜெபம் எங்கே கரையாறாது, எங்கேயும் போகுது. அங்கே உனக்கு வாய்க்குள்ளே கூட சுற்றிட்டு கிடக்கும். ஆமாம், வெளியே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இங்கேயே கிடந்து துடிட்டு வாயெல்லாம் காஞ்சி 10 முறை தண்ணி குடிச்சியும் ரொம்ப டயர்டாகி ஜெபம் என்ன ஜெபிக்க முடியலை. உடனே சொல்ல புடக்காலத்தை வலிக்கிறது என்ன சொல்லிட்டு அதுக்கு வேறு மருந்து. நீ மனம் திரும்ப முதல்ல அல்லேலூயா, வாய் திறந்து ஆண்டவர் மகிமைப்படுத்து பிரைஸ் தி லார்ட். சிலவங்க அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதான். சாக போகிற நேரத்தில் கோழி வாதிறக்கும். இதே மாதிரி அது ஜெபமா? ஒரு தேவன் ஒரு சகோதரியாக இருந்தால் புருஷன்கிட்ட வாய் திறந்து பேசுகிறேன், ஒரு புருஷனாக இருந்தால் தன் மனைவிகிட்ட வாய் திறந்து பேசுகிறீங்க, ஒரு பிள்ளையாக இருந்தால் தன் தகப்பன் தாய்கிட்ட வாய் திறந்து பேசுகிறீங்க, தாய் தகப்பனாக இருந்தால் பிள்ளைகிட்ட வாய் திறந்து பேசுகிறீங்க. ஏன் பரம தமிழோட வாய் திறந்து பேச முடியாதா? அநேகருடைய வாழ்க்கையில் கட்டிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கு காரணமே அல்லேலூயா, வாய் திறந்து தேவனை என்ன செய்வதில்லை, துதிப்பதில்லை, அவரோட பேசுவது. ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற மக்கள் தான் அவருடைய சமூகத்தை ருசித்து ஆராதிக்க முடியும். அவர் உண்மையாக நேசிக்கிற மக்கள் தான் உள்ளந்திருந்து அவரோடு பேசவும் முடியும். அல்லேலூயா. அது இல்லை என்றால் நம்ம சுற்றியே பேசுகிற வார்த்தையை திருப்பி சொல்லிகிட்டு இருப்போம். மணிக்கு ஒரு நேரம் போயிடும். அப்பா எவ்வளோ நேரம் ஆச்சு, சரி ஜோம்னே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இப்போ போகிறேன். அது கரெக்டாக வந்துடும். நான் போகிற ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கொள்ளும், உங்களுடைய கரையனோடு கூட இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நெடலாம் சொல்லி ஜோம் பண்ணி ஆமேன் நெடு போட்டுட்டு போயிடும். அவ்வளோதான். அது வர ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிடு கணக்கு. ஆனால் என்ன இல்லை, விழுந்த வெட்டிலிருந்து கரையாறல, அங்கே கடை சுற்றிட்டு கிடக்கு. அதல்ல அல்லேலூயா, தேவனோடு உரிமையாய் ஆமென் அவரோடு நீ பேச கற்றுக்கொள். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். சில உங்களுக்கு இந்த சில பாசமால ஜப பாடம் நடத்துவோம். என்னது ஜப பள்ளி? ஆமாம், நிறைய பேர் பள்ளியில் படித்து தோற்று கிடக்கும். நிறைய பேர் நான் தான் நினைக்கிறேன், இப்படி ஒரு பாடம் நடத்து இடத்துக்கு அனுப்பி விட்டுடலாமா? அல்லேலூயா, கொஞ்ச நாள் போய் படிச்சுட்டு வாங்க. நீ ஆண்டவரை நேசிக்கிற அந்த அவரோட நீ பேசு. அல்லேலூயா. உள்ள திறந்த ஆண்டு சொல்ற முதல் இல்லை இதுவும் வார்த்தை வரலையே, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் சொல்லு போ. ஆமாம் அல்லேலூயா. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை ஆமென் சொல்லி அதற்கு ஜெயம் சொல்லு பார்ப்போம். ஆமென். ஆட்டோமேட்டிக்காக கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தர் இயேசு இரத்தத்துக்கு முன்னதாக சாத்தான நினைச்சு கூட நிற்க முடியாது. அல்லேலூயா. மௌன ஜெபம் அது ஜெபிக்க முடியாது. அநேகர் எல்லாரும் ஜெபிக்க முடியாது. சத்தம் உனக்காகிலும் கேட்கணும். அல்லேலூயா. பக்கத்தை விட்டு கேட்கணும். ஆமென். யாரு கேட்கணும்? நீ பேசுவது உனக்கு கேட்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதான் இந்த சவுண்டு, இது நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்படி நாம் துதிக்க துதிக்க விடுதலைகள் வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்புறம் ஆவியானவர் உனக்குள்ள வாசமாக இருந்தால் வார்த்தைகளை அவர் கொடுப்பார். கர்த்தர் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டாங்க. ஆமென்.
ஆண்டவர் சமுத்திரம் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு என் அறிவித்திறனோ என்னுடைய சரீர பலனோ போதாது. அல்லேலூயா. உம்முடைய அளவற்ற வல்லமை எனக்கு வேணும். ஆமென். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்லி கேட்கணும். ஆமென். வாஞ்சியோடு கேட்ட கர்த்தர் நிரப்புவார். ஆமென். அதான் சொல்றாரு, ஆவியினாலே உள்ளான மனிதனில் என்ன செய்யணும்? வல்லமையாய். பாருங்கள், ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 13 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆவியினாலே, அல்லேலூயா, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள், மாமிசத்தில் வெளிப்படுகிறதான செய்கைகள், சிந்தனைகளை என்ன செய்யணுமா? அழிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆவியின், தேவனுடைய ஆவியின் நிறைவு உனக்குள்ள கர்த்தர் எதற்கு கொடுக்கிறார் என்றால், அல்லேலூயா, புறம்பே உன்னில் செயலாற்றுகிற, புறம்பே உன்னில் தூண்டி விடுகிற, ஆமென், மாமிசத்துக்குரிய காரியங்களை நீ என்ன செய்ய? மேற்கொள், அழிக்க. ஆமென். அதற்கு உள்ளான நிலையில் உனக்கு என்ன வேணும்? வல்லமை, நிறைவு வேணும். ஆமென். அதாவது எபேசியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். அல்லேலூயா. சொல்ல வாயத்திலிருந்து எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யணும்? பலப்படணும். ஆமென். பவுல் சொல்கிறது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு, அதான் பலம். ஆண்டவரை அறிகிற அறிவில் வளருவது. ஆமென். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவது. அது 2 பலம். கர்த்தரிலும், ஆமென், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில். ஆமென். கர்த்தரில் பலப்பட வேண்டும் என்ற கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் கடந்து போகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு, பிரைஸ் தி லார்ட். அந்த அறிவை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவரோடு நீ ஒன்றிக்கணும். அவர்கள் சொந்த கர்த்தரை சார்ந்து சொந்தமாக நிற்க தெரியல. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அவரவர்களும் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியல, தெரியல, தடுமாறுறாங்க. பல எண்ணங்கள் வந்து அவங்க சோர்வடை பண்ணுது. அல்லேலூயா. ஒரு நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, மறுநேரம் வந்து ரொம்ப ஒண்ண முடியாத மாதிரி உட்கார்ந்துட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். சனிக்கிழமை நல்ல ஆவியில் நிரம்புற மாதிரி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சொக்கு மாதிரி இருப்பாங்க. வாயம் வேறு திறக்காது, ஒன்றும் திறக்காது, ரொம்ப மொத்தமாக இருப்பாங்க. ஏங்க? அவங்களுக்கு சரீர பிரச்சனை அல்லங்க. சரீர பிரச்சனையே மனசு பிரச்சனைன்னா நம்ம சரீர பிரச்சனை ஆகிடும். இருதயம் பிரச்சனைனாலே சரீரம் பலகீனமாக சோர்வாயிடும். உள்ளான நிலை சோர்வு தான் சரீரத்தில் கொண்டு வருவது. அல்லேலூயா. ஆனால் அதான் நான் யோசிப்பேன், இப்போ இவங்க எப்படி தனியாக தேவன் கர்த்தருக்காக நிற்பாங்க? போராட்டம். இப்போ ஜெபம் பண்ணி இப்போ பாருங்க, நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருடைய வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். சொல்ல புரியுதா? இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராய், உங்கள் வீடு குடும்பத்திற்கு எதிராய், அல்லேலூயா, சத்துரு பல நிலை நினைச்சு கிரிச்சு. ஆமாம். நம்ம மக்கள் சொல்கிற சூனியங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரிப்பட்ட தாக்குதல் கூட இருக்கலாம். பழைய நீங்கள் இது பண்ணதான அந்த ஆவிகளும் செயல்படலாம். ஆமாம். அல்லேலூயா. அப்போ இவைகளை மேற்கொள்ளணும். ஸ்தோத்திரம். பாஸ்டர் வாங்க கொஞ்ச நேரம் கை தட்டிட்டு போங்க. அப்படியா? அல்ல, எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியனை உனக்குள்ளேயும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உள்ளான நிலையில் நீ வல்லமையா பலப்பட்டு ஜெபித்தால், ஆமென், நீ உனக்கு குடும்ப அடுத்த பக்கத்து வீட்டுக்காக அல்ல, உனக்கு எதிராய், உன் குடும்பத்திற்கு எதிராய், உன் பிள்ளைகளுக்கு எதிராய் போராடுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யலாம்? கடிந்து கொண்டு போயிடும். ஆமென்.
ஹல்லேலூயா. அதை தேவனை கற்றுக்கொள்ளணும். இப்போ அதாவது இப்போது ஒருத்தர் சரி பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், போராட்டம், ஏதோ ஒன்று சாஸ்திர போராட்டம், ஏதோ யார் மூலம் எப்படி ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோமே, சூனியம் வச்சா செய்வனாச்சா ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம். இப்போ அதில் பாஸ்டரை ஏன் நாடணும் என்பதல்ல. நான் சொன்னேன், குழந்தையாக இருக்கும்போது என்னது அதனால் கூப்பிடக்கூடாதுன்றல்ல, கட்டாயம் கூப்பிடணும், அது வேறு விஷயம். ஆனாலும் நீ அதை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஆமாம், பாஸ்டர் கூப்பிடணும், ஓகே, அது தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ அதை கட்டாயம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஊரில் இருக்கிற ஆவிகளை துரத்துக்கல்ல தேவன்னு சொல்கிறது, உனக்கு எதிராக வருகிறதை மேற்கொள்ளணும். ஆமாம், உன் குடும்பத்திற்கு எதிராக வருவதை நீ மேற்கொண்டு ஆக வேண்டும். அதற்கு உனக்கு உள்ளாத நிறைவு வேணும். உன்னை ஒரு பலகீனனாக வைக்க அல்ல கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது, உன்னை பலவானாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பயமுள்ள ஆவி அல்ல, அல்லேலூயா, பலமுள்ள ஆவி. ஆமென். அவருடைய பலத்தால் நீ நிரப்பப்படு. ஆமென். ஆண்டவருக்கு ஆண்டவரோட வல்லமையான நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உம்முடைய பிள்ளை அல்லவா. ஆமென். ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எனக்கு கிருபை தாரும் சொல்லி சொல்லுவோம். ஆமென். அதனால அப்போ தனிப்பட்ட நிலையில் நமக்கும் தேவனுக்குரிய உறவை என்ன செய்யணும், வலுப்படுத்தணும். நீ தனியாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு பேச கற்றுக்கொண்டா என்றால் எந்த வல்லமையும் உன் வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு தெய்வ சமுதிரம் என்ன செய்யணும், டிஸ்டர்ப் இல்லாமல் உன்னுடைய வீட்டில் ஒரு மூலையில் கதை போட்டு முழங்கால் தேவனத்தில் முழந்தால் முழங்கால் போடு, இல்லை வண்டியிட்டு உட்கார். ஆண்டுடைய சிலுவை பாடுகளை சிந்தி, உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, கொலோசியரில் சொல்லப்பட்ட சகலத்தையும் சிலுவையில் உரிந்து கொண்டு சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில் உனக்காக எல்லாம் விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை சிந்தித்து பார். எனக்காக அல்லவா இந்த பாடுகள் சொல்லு. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட இயேசுவை உன்னோட மனக்கண்களை முன்பதாக நிறுத்தி, ஆமென், இந்த பாடுகள் எனக்காக, ஆமென், நீ சிந்தின இரத்தம் எனக்காக ஆண்டவர், உன் சரீரம் காயப்பட்டது எனக்காக, ஆமென், உன்னுடைய தலையில் முள்கிகள் சூட்டப்பட்டது எனக்காக, நான் பட வேண்டிய பாடுகளை, ஆமென், நீ சிலுவையில் பட்டீர் ஆண்டவரே என்று அவருடைய சிலுவை பாடுகளை நீ தியானித்து இயேசுவின் இரத்தத்தை நீ வாயினால் அறிக்கை செய்து, ஆமென், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிலுவையில் ஆண்டவர் உனக்காக சகலத்தை செய்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்யாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். எல்லா சிலுவையில் ஆண்டவர் செய்து விட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார். அவ்வளவுதான் சொல்லுகிறார். நான் அவர் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் வாசிக்க வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தது. அல்லேலூயா. பவுல் தேவ ஜனங்கள் எதை அறிய வேண்டும், எதை அறிவது முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தார். வாசிப்பவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும், பார்த்தீங்களா எவ்வளவு அழகா பேசுறார், வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே, ஆமென். ஏன்? அல்லேலூயா. ஆமென். நமக்குரியது எல்லாம் எங்க செய்து விட்டார், சிலுவையில் இயேசு செய்து விட்டார். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தியானிப்பது, அல்லேலூயா, அவரை குறித்த ஒரு அறிவுக்குள் கடந்து வருவது, ஆமென், அவருடைய
இம்மைக்குரிய எல்லா வாழ்க்கைக்கும் அது ஜெயமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். வெற்றிகரமான ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் நான் வாசித்தோம் 2 பேதுருவில் 2வது அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் வாசிப்போம். தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அல்லேலூயா. என்னென்ன பெருகுதா? கிருபையும் சமாதானம். அல்லேலூயா. கிருபை எதற்கு, எப்படி சமாதானம் வரும்? அடுத்த வசனம், நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. பாத்தீங்களா? அல்லேலூயா. யாரை அறிகிறார்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஏன்? வெற்றி அங்கதான் அவனை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். அப்போ இயேசுவை நாம் அறிகிற அறிவினால நிறைய மேன்மை நமக்கு இருக்கு. நமக்குரிய எல்லா வெற்றியும் எங்கதான் இருக்கு? இயேசு சிலுவையில் சம்பாதித்தார். ஹல்லேலூயா. அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது தந்தருவதும் அல்லாமல் உண்டாகும் கேட்டிற்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மேன்மையும் வாக்கு தத்தங்கள். ஆமென். அல்லேலூயா. அது நம்ம ஒவ்வொரு இஞ்சா நம்ம அந்த இடம் தியானிக்க வேண்டிய காரியங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிகிற அறிவு. ஆமென். ஆமென். ஆண்டவர் சமூகத்தை நம்ம முழங்கால் பட்டு கேட்கணும். ஏசப்பா, உண்மை குறித்த உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும். ஆமென். அவரை அறிகிற அறிவுக்கு நேராய் நம்முடைய இறுதியை கடந்து சென்று விட்டார். அல்லேலூயா. முதல்ல உள்ள விடுதலை கிடைக்கும். ஆமென். பிறகு சரீரத்தில் விடுதலை கிடைக்கும். தேவனுடைய பிள்ளை போகணும். தேவ சமூகம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவுக்கு நேராக என் கண்களை திறந்தருளும். அப்பா, இந்த வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, ஆமென். நான் பெற்ற அனுபவம் எனக்கு போதாத. ஆண்டவரே, இன்னும் நான் நிரப்பப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாக தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடு ஜெபிக்கும் போது, ஆமென், நீ அவரால் நீ நிரப்பப்படுகிறாய். ஆமென். அவரால் நிரப்பப்படும் போது, ஆமென், உன்னுடைய இருதயத்துக்குள் சிந்தனைக்குள் கட்டுகிற எல்லா அரண்களையும் தேவனுடைய பலத்தால் நிர்மூலமாக்க முடியும். அதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும். ஆமென். ஆமென். அவர்கள் நீங்கள் இழந்த அனுபவங்களை திருப்பி பெற்றுக்கொள்ளணும்னா சாதாரணமான ஆராதனைகள்லையோ உபவாச கூடுதல் என்ன செய்ய முடியாது? சொல்லு, பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்திருந்தால் அதை நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள உபவாசம். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் முற்படவில்லை என்றால் இருக்கிற பலனும் போய் ஒன்றுக்கு உதவாத ஒரு பலகீனமான ஒரு நோயாளியாக மாறிடுவேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். ஒருவர் மட்டுமில்லை, அந்த தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் அதற்கு பிரயாசப்படாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நீ ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தாய், ஜெப வாழ்க்கை அதிகமாக இருந்தது, உற்சாகம் அதிகமாக இருந்தது, அது இப்பொழுது இல்லை, இழந்திருக்கிறாய் என்றால் நீ ஆதி அன்பை என்ன செய்திருக்கிறாய்? இழந்திருக்கிறாய். நீ அதை திரும்பி நீ பெற்றுக்கொள்ளணும்னா சாதா உபவாச கூட்டத்திலேயோ ஆராதனையோ அதை என்ன பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தனிப்பட்ட நிலையில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ளும். அதான் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று
அதை நினைத்து மனம் திரும்பி. பார்த்தீங்களா? அப்போ ஒரு சபையை பார்த்து, சபையின் ஜனங்களை பார்த்து அப்படின்னு சொல்லுகிற வாசிப்பந்த வசனத்தை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இன்ன நிலைமையில் இருந்து, எந்த சூழ்நிலையில விட்ட, அல்லேலூயா, ஆமென், என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லு. மனம் திரும்பணும். அவரவர், அல்லேலூயா, அவரவர் என்ன செய்யணும்? அப்போ இதுக்கு பொதுவான மீட்டிங் வந்தால் போதுமா? இல்லை. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்யும். ஆமாம். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நம்மில் ஒரு மாற்றம் வேணும். ஆமென். ஆண்டுடைய சமூகத்தை நாடணும். அல்லேலூயா. உன் நிலையை நீ அறியணும். உன்னில் இருக்கிற அபிஷேகம், உன்னுடைய வல்லமை, உன் நிறைவு எப்படி, எவ்வளவு குறைந்திருக்கிறது, முன்ன எனக்கு எப்படி இருந்தது, எப்படி நான் இருந்தேன், இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்று நீ உன்னை என்ன சொன்ன சோதித்து பார். சோதித்து பார்த்து தேவ சமூகத்தில் மனம் திரும்பி உன் குறைகளை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் உபவாசத்தை ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, இழந்த அனுபவத்தை மீண்டும் கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மளங்கள் பிடிச்சோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் நம்முடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக, ஆமென், நாங்கள் ஆராதிக்கும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்தால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், கேட்ட வசனங்களின்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆமென், எந்த பகுதியை நாங்கள் இழந்திருக்கிறோமோ அந்த பகுதியை நாங்கள் மீண்டும் நாங்கள் எடுத்து கட்டுவதற்காக, ஆமென், அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தோல்வியின் வாழ்க்கை வாழ தேவன் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. வெற்றியின் வாழ்க்கை வாழ கர்த்தர் தெரிந்து கொண்டீர் அல்லவா? அதாவது நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலத்தை நீங்கள் தருகிற தேவனாக இருக்கிறீர்கள். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்முடைய ஜனங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஹல்லேலூயா. அதோட ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.